வெல்கம் டு குயிக் ரிவிஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனோட கம்பைன்டு சிவில் சர்வீஸ் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இது இப்போ இந்த புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருந்த எக்ஸாமினேஷன்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்க்காம ஜென்ரலாக எப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் பேசிக்காகவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம முதல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போனோம். tnpsc.gov.in அப்படிங்கிறது. அங்கே போனோம்னா இதில் நம்ம இதில் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன், லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே இருக்குது. இதில் நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த கிளிக் பண்ணோம்னா இதில் நீங்கள் பார்க்கலாம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறது 29/5/2019. எப்போ முடிக்கிறேன்னா 28/6/2019. இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட். இது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஜென்ரலாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு இந்த பேர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதில் ஒன்லி இன்ஜினியர்ஸ் கேன் அப்ளை. அதனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்போயுமே இதுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸாக இருக்கும். அதனால் தோஸ் ஹூ ஆர் நாட் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. அதனால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் பேசிக்காக சொல்லிடுறேன் என்னென்ன அப்ளை முக்கியமானது அப்படிங்கிறது. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன்றா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி இது இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறனால இதில் நிறைய போஸ்ட் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் 12 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 94 வேக்கன்சிஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். அதுக்கப்புறம் இதில் பில்டிங் பிடபிள்யூடி, இது வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், இது எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் இது எலக்ட்ரிக்கல். இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 120, 73, அதுக்கப்புறம் 13, 193, அதுக்கப்புறம் ஒரு 196, 206 போஸ்ட் இருக்குது. இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஒரு 26, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஃபிஷரிஸு, அதுக்கப்புறம் இன்னொரு சிவில் கொடுத்துருக்காங்க மேரிடைம் போர்டு அப்படின்ட்டு, ஜூனியர் ஆர்கிடெக்ட். டோட்டலாக நான் கால்குலேட் பண்ணது எவ்வளோனா 432 வேக்கன்சிஸ் இருக்குது. இது எப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் தான் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக அது இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலி அப்ராக்சிமேட் அப்படின்னா இது இன்க்ரீஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம 150 ருபீஸ் பே பண்ணி அது ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்கும் அதில். ஸோ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் 5 இயர்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதில் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ். நம்ம இதில் பார்த்தோம்ல எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது ஒரு 12 வேக்கன்சி இருக்குல்ல. அந்த 12 வேக்கன்சியை கேட்டகரி வைஸாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் ஜி, இதில் அவங்க கொடுத்துருக்காங்க வாட் இஸ் வாட். ஜென்ரல் ஜினா என்ன, பிஎஸ்டிஎம், டபிள்யூனா என்ன, ஓபிசிஎம், இது எல்லாமே அவங்க கீழே இதனோட அப்ரிவேஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஜென்ரல் ஜிடி, ஜென்ரல் டர்ன், அதுக்கப்புறம் பிசி, ஓபிசிஎம் பேக்வேர்டு அதர் தென் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லிம்ஸ், பிசிஎம் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லிம்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க ஃபுல்லாகவுமே தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த 10 வேக்கன்சி அதில் இருந்தது 10+2ன்னு இருந்தது, இவங்க பிரித்து போட்டிருக்காங்க. ஜென்ரல், பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாமே ஒன்று வேக்கன்சி இருக்குது. ஒரு வேக்கன்சி இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் ஜிடி, பிசி, ஓபிசிஎம், பிசி ஓபிசிஎம்லேயே பிஎஸ்டிஎம், எஸ்சி, இந்த மாதிரி எம்பிசி, இந்த மாதிரி 10 வேக்கன்சி. இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்துக்கலாம் 93 வேக்கன்சிஸ். ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் வரீங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலா இல்லை சிவிலா, இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எந்த இதில் வரீங்க அப்படின்னு பார்த்துட்டு ஜூனியர் ஆர்கிடெக்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 29/5
அதாவது மே மாதம் வந்திருக்கு, சரி மே மாதம் வந்திருக்கு 29th. லாஸ்ட் டேட் வந்து 28/6, அதாவது ஜூன் 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் வந்து வேகமாகவே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ 30, அது வந்து நம்ம லாஸ்ட் டேட் முன்னாடியே 28 ஆன்லைனில் பே பண்ணுறதுனால அப்போவே ஃபீ வந்து ஆன்லைன்லேயே முக்கால்வாசி நம்ம பே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ வந்து 10/8, அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி இருக்குது. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். மொத்தம் வந்து 2 பேப்பர் இருக்குது. இது வந்து 2 பேப்பர் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ, எந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அது இருக்கும். செகண்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும். இதில் வந்து 2 டைம் இருக்குது. காலையில் 10 to 1, அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கேப் விட்டு திருப்பி 2:30 to 4:30, 2 மணி நேரம். இது வந்து 3 மணி நேரம் பேப்பர் மொதல் பேப்பர், ரெண்டாவது பேப்பர் வந்து 2 மணி நேரம் பேப்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன். நீங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இதில் வந்து நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக்காக வந்து இவங்களுக்கு வந்து எஸ்சி ஏஎஸ்டிஸ் எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து நோ ஏஜ் லிமிட்டு எந்த போஸ்ட்லேயுமே. அதே மாதிரி மற்ற அந்த அதர்ஸ், தட் இஸ் அப்ளிகன்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சிஎஸ்டி, இவங்களுக்கு வந்து 39 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரில் மட்டும். மற்ற போஸ்ட்லலாம் 30 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் கேட்டகரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் கன்செஷன். இது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, அப் டு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இஸ் 48. இதுவும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அக்கார்டிங் டு யுவர் சப்ஜெக்ட். அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அவருக்கு நீங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a degree in electrical engineering of any university recognized by UGC ப்ளஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம். மஸ்ட் ஹவ் had a practical experience in large electricity supply undertakings of the தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆஃப் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ், குறைந்தது வந்து நீங்கள் வந்து 3 வருஷமாவது ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் வந்து இதற்கு வந்து பிஇ அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆர் இது இருக்கலாம் அல்லது இது இருக்கலாம். ப்ரொவைடட் தட், அதாவது பிஇ மெக்கானிக்கல், சிவில், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியர், பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் இதெல்லாம். ப்ரொவைடட் தட் ஒன்லி if sufficient applicants with the qualifications on item 1 is not available, the applicants in item 2 will be considered. பேசிக்கலி வந்து அவங்க வந்து இதை தான் முதல் கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் இதில் வந்து கம்மியான ஆளுகள் இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து இதையும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அடுத்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வாட்டருக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு இது வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாலே நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பிடபிள்யூடி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் ஹைவேஸ் இன்ஜினியர், அப்புறம் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் தமிழ். இது வந்து முக்கியம். அப்ளிகன் ஷுட் பொசஸ் அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ். பேசிக்கலி வந்து அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் நாலேஜ் தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு பேரா இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. பாரா 10 ஆஃப் த கமிஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசிக்காக வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் கேட்டிருப்பாங்க, 12th கேட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் அது வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் அப்பாயின்மெண்ட் டு எனி ஆஃப் த எபோவ் போஸ்ட் கலர் பிளைண்ட்னஸ் அது will be disqualification. Night blindness will also be disqualification for the post of assistant director of industrial safety and health. ஸோ பேசிக்கலி வந்து அவங்க கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் நைட் பிளைண்ட்னஸ் வந்து அவங்க வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. பட் கலர் பிளைண்ட்னஸ் வந்து ஃபார் த எபோவ் ஆல் த போஸ்ட்டு, எனி ஆஃப் த போஸ்ட். நைட் பிளைண்ட்னஸ் will also be disqualification for the post of assistant director of industrial safety and health. இது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சேஃப்டி அதுக்கு மட்டும் அவங்க வந்து இதுக்கு கன்சிடர், அதாவது 6வது இதுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நைட் பிளைண்ட்னஸ் மட்டும், மற்ற எல்லாத்துக்குமே வந்து கலர் பிளைண்ட்னஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா 150, அது நம்ம ஏற்கனவே பார்த்தது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 200. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், செஞ்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வேலிடிட்டி ஆயிரும். ஸோ 5 இயர்ஸில் நெக்ஸ்ட் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் வருதுன்னா நீங்கள் வந்து only 50 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 150 ஆல்ரெடி பெய்டு அண்ட் ஒன்லி திஸ் 200 rupees யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா. ஸோ
அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து 150 பே பண்ணிட்டு 50 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கன்செஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமினேஷன் ஃபீ கன்செஷன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணிடுங்க. ஜென்ரலாக வந்து ஃபீ பே பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் என்ன செய்யணும்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ என்னென்னா 200 ருபீஸ் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை. அதுலேயும் நீங்கள் 150 ருபீஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், அதனால் 50 ருபீஸ் பே பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கன்செஷன் எதிர்பார்க்காம பே பண்ணிடுங்க. ஏன்னா அந்த கடைசி டயத்தில் இந்த அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிறது அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. அதனால் 200 ருபீஸ்ங்கிறது பெரிய இது இல்லை. அதனால் நீங்கள் ஃபீ பண்ணி முக்கால்வாசி அதுக்கு வந்து பே பண்ணி அதில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கன்செஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், எப்படி வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இது வந்து பேசிக்காக வந்து அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப் அண்டு ஓரல் டெஸ்ட் ரெண்டுமே இருக்குது இதில் இந்த எக்ஸாமினேஷனில் வந்து. ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ஒன் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட், நம்ம பார்த்த சப்ஜெக்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அது எல்லாமே அப் டு ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங். 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் இருக்கும். 300 மார்க்குக்கு இருக்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரு. இது வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். அதில் நம்ம கொஷின்ஸ் பார்க்கல. இதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும்? இதில் வந்து 200 கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்க. 200 கொஷின்ஸ் 300 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்து 100 கொஷின்ஸ் 200 மார்க்ஸ், அதாவது 2 மணி நேரத்தில். அதாவது ஒரு கொஷினுக்கு வந்து 2 மார்க் அப்படிங்கிற இதில் இருக்குது. இதில் வந்து இது வந்து நம்ம குரூப் 1ல் இருக்க ஸ்டாண்டர்ட், குரூப் 2ல் இருக்க ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 75 கொஸ்டின்ஸ் இன் ஜிஎஸ் ப்ளஸ் 25 இன் ஆப்டிடியூட். ஸோ அது பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ஒரு 70 மார்க்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 570. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் மார்க்ஸ் எடுத்து பார்த்துக்குங்க எவ்வளோ வந்து எடுத்தோம்னா கட் ஆஃப் கிளியர் ஆகுது அப்படிங்கிறது வந்து. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the question paper subject paper will be set in English only. The question in paper 1 for civil and mechanical மட்டும் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The questions in paper 2 will be set in both தமிழ் and English. ஓகேங்களா? அதுக்கப்புறம் the applicants who possess the equivalent educational qualification should choose the subject to which his or her qualification is declared as equivalent for appearing in paper 1. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது வந்து நம்ம 32 டிஸ்ட்ரிக்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம். வில்லேஜஸ் நியர்பை இருக்கவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதில் வந்து ரிட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதாவது ஓரல் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ. டோட்டலாக வந்து 570 மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரிட்டன் வந்து 2 பேப்பர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஒரு இன்ஜினியரிங். இது வந்து இன்டர்வியூ வந்து செப்பரேட். நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ வரும். அதுக்கப்புறம் என்ஓசி வாங்கி தரோம். என்ஓசிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேஷன் அப்டைன்ட் ஃப்ரம் அத்தாரிட்டி ஷால் பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஒன்லி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டயத்தில் கொடுத்தா போதும், இப்போ தரணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது ஒன்று என்ஓசிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து அந்த ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வரும். அதர் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஹால் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வராது, நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸ், பேண்ட், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்கிறது தான். எந்த ஒரு எக்ஸாமினேஷன் போகும்போது மொபைல் ஃபோன்ஸ் இல்லை, அதர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அதெல்லாம் அலோடு இல்லை. அன்ஃபேர் மீன்ஸ் காப்பி அடிக்கிறது அதெல்லாம் அலோடு இல்லை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்லோடு ஆர் சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், லாஸ்ட் டேட் இதெல்லாமே பார்த்தாச்சு. 11:59, அதாவது நைட்டு 11:59 வரைக்கும். இதில் வந்து வார்னிங் பார்த்துங்க. ஆல் ரெக்ரூட்மெண்ட் பை த Tnpsc ஆர் பியூர்லி மெரிட் பேஸ்ட். ஹியர் பை காஷன்ஸ் த கேண்டிடேட் அகேன்ஸ்ட் அவுட்ஸ் அண்ட் ஏஜென்சி. யார்ட்டையும் போய் பணம் கொடுத்துடாதீங்க, நீங்கள் வந்து கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. டிஸ்க்ளைமர், இது வந்து அனெக்ஷர். இது வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் இதில் வந்து அவங்க கேட்டிருக்க அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு பேஸ்டான மாதிரி இது வந்துருக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிலபஸ் வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக. ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது ரெண்டையுமே நீங்கள் வச்சு ஃபுல்லாக தரோவாக படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் வந்து கரெக்டாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் எல்லா பிரான்ச்சோட இதுவும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிஎஸ் இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இதில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது, கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஜியோகிராஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இருக்குது, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, நேஷ்னல் மூவ்மெண்ட், ஆப்டிடியூட். இது வந்து ஜென்ரலாக வந்து அந்த எக்ஸாம்ஸு குரூப் 1 டிஎன்பிசி அப்பியர் ஆனவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சதாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ். எப்போ வந்து ரிசல்ட் வரும்? அக்டோபர் 2019. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2019 வரும். இன்டர்வியூ வந்து டிசம்பரில் வரும். நீங்கள் வந்து இந்த வருஷத்துலேயே வந்து நீங்கள் வந்து வேலை வாங்கிட்டு போயிடலாம், அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பேசிஸ் என்னென்னா, அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைமாக சில பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து தடவை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை சில வேறு நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துங்க, இப்போ வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்ஸ் ஃபார் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அதுவும் வந்திருக்கு. அது அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்துக்குங்க. நம்ம வந்து இந்த ஆன்லைன் சர்வீசஸ் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நீங்கள் இதுலேருந்தே போய்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு காமிச்சிடுறேன் டெமோ. அப்ளை ஆன்லைன் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்துடும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க டேரெக்டாக கிளிக் பண்ணி அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இங்கே கிளிக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கம்பைன் ரெஜிஸ்ட்ரேஷன், இங்கே இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது. இங்கே வந்து அந்த கிளிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா எக்ஸாமுடையும் டவுன்லோட் அட்மிட் கார்டுங்கிறது இப்போ வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தால் டவுன்லோட் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். அதனால் இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் போட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பேசிக்கலாக இது வந்து மொபைலில் நீங்கள் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து லேப்டாப்பில் இருந்து இல்லை சிஸ்டமில் உட்காந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து இதை ப்ரௌசிங் சென்டரில் போய் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து அதில் அந்த மாதிரி இதில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த மாதிரியான வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து நம்ம வந்து நிறைய கொண்டு வருவோம். அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். போக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.